அவருக்கு மொட்டை நாக்கு. படுதான்னு சொல்லாமத்தான் படுலா படுலான்னு. படுலா 2000 ரூபாய் படுலா. ஒரு தடவை படுலா. நேர உடனே கிழக்க சுடுகாட்டுல நொப்பத்தா படுத்து கிடக்கு. அது நெஞ்செலும்பு வாங்கி சூப்புங்க. என்ன கிளம்பிட்டான்னா அவ்வளவுதான். மதுரை முத்து தானே வருது. 2 காமெடி சொன்னோடனே ஏசி ரூம்ல உட்காந்தே வருவார். 350 ரூபாய்க்கு நடிச்சிருக்கேன். ஆனா ஒண்ணு ஏதாவது செஞ்ச பிறகு எனக்கு ஒரு உதவி செய்ய சொல்லுங்க மாமா. மாமாவுக்காக ஒரு உதவியா செய். நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன். இந்த வந்துட்டேன்ல கரகம் பிடிச்சி வந்துட்டேன்ல. என்ன ப்ரோ இவங்களோட நான் ஒரு போர்டு போட்டுக்கிறேன். அப்படியே போட்டு பொளந்துருவாரு. பல்ல பல்ல வாய்ப்பு கொடுத்து பாரு. என்ன பண்ணுவ நீங்க வா போடு. அடே அப்பா பிச்சு விட்டுருவேன். இந்த ஊர்ல இதெல்லாம் செய்யக்கூடாது. ஊர் கருவல் வச்சுக்கணும். அழகா இருக்கா அழகா இருக்கா புது போட்ட பிரகதி பெரிய ரொம்ப அழகா இருக்கா அழகா இருக்கா. அது ஊருக்கே தெரியும். பாட்டை பாட சொன்னா அழகா இருக்கா பேர்ல வழி போட்டிருக்கா. ஏன் தம்பி முடியல பேனெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. என் மனசுல உள்ள ஆசையை வர்ணிக்கிறேன். உனக்கு ஏன்டா காயுதுங்கிறேன். மூடிக்கிட்டு நில்றா. என்ன என்ன செய்யறா மட்டும் போதும். ஏப்பா அந்த கடாயா புடிச்சு கட்டுங்கப்பா. ஏன்னா நான் வாத்தியார இல்ல செக்ஸ். அப்ப அந்த பிள்ளை நீ எதுக்குடா ஊட யார் வந்தாலும் அடி விழுகத்தையும் செய்ய. இவ்வளவு நேரம் ஒன்னே நினைச்சு தாத்தா என்ன அடிச்சேன். காரணம் பாவாடை டைட்னால தப்பிச்சிட்டேன். இன்னைக்கு என்னடா செம்பரியாட்டம் உடிக்கிற மாதிரி ஆக்கி வச்சிருக்கேன். கூட வராதிங்க ப்ரோ. நான் அந்த பிள்ளைய பாத்துக்கிறேன். பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளவு தூரத்துக்கு உனக்கு காம முத்தி போச்சு. ஆனந்த் ஐயா டைரக்டர் ஐயா இந்த சாங் பாடினீங்கல்ல இனிமேல் வேற லெவல் ப்ரோ. அதுதான் அடிச்சிட்டாரு. யார் அடிச்சாரு அடி பனைமரத்துல போய் என்ன செய்யப்படுறது. மாட்டி விடுங்க ப்ரோ. தம்பி வெட்டுக்கடா. இன்னொரு பிரேதி நீ அங்கே போயிருவிய. நாளை பண்ண செப்பையில் அடிக்காது. எலும்பு டக்கு டக்குன்னு அப்புறம் புத்தூர் வெட்டு பாண்டிய தேட வேண்டியது. அடி பணமரத்து ஓரத்திலே அடி பணமரத்து ஓரத்திலே நீ பல்லாங்குழி அறையிலே நீ பல்லாங்குழி அறையிலே அடியச்சி நெரிச்சானே அடியச்சி நெரிச்சானே அடியச்சி நெரிச்சானே. நீ பாடிக்கிட்டு இருங்க. நான் திருக்கோசில் போய் விளக்கு போட்டு வரேன். அடி எச்சி நெரிச்சதுன்னு அடி எச்சி நெரிச்சதுன்னு இதுவரை என் கூட 8 நாளா பேசலையே 8 நாளா பேசலையே. உன் கூட எவ்வளவு நாள் பேசல? 8 நாளா. புரிஞ்சவங்க கூட 3 மாசம் பேசாம வெட்டிக்கிட்டு இருக்காங்கடா. பொத்துடா ஐயா ப்ளீஸ்யா. என்னங்கய்யா அப்புறம் என்னை எதுக்கிட்டே கூட்டு வந்தீங்க? எப்பவுமே ஆடியன்ஸை கவனிப்பீங்க. அது பாமா ஆட்டம் தானே கத்துக்காத. சிம்மாஸ்டிக்கா தப்பாதீங்க ப்ரோ. சரி ப்ரோ. சைஸா கண்ட்ரோல் ஓகே ப்ரோ. கண்ணனத்தகி
ப்ளீஸ். ஒரு சபையில ஒரு லேடிஸை நக்குறது தப்பு. அப்ப சோம்புறதுக்கா? ஏன்னா பிரீதீஸ்வரி இன்னைக்கு மாலை போட்டுருக்காங்க. எல்லா நேரமும் அப்படித்தான் பண்றான். மாலை போட்டா என்ன செய்யுது? செஞ்சுட்டு குளிச்சுட்டா சரியா போகும்டா. சிவகங்கை மாவட்டம் எல்லையிலே இருக்கக்கூடாது. ஒன்னு இப்ப எரிச்சுவேன். பாத்தீங்களா, மாலை போட்டு உன்னை மாலை கண்ணா அடிக்கலாம். கெட்டு போட வச்சது நீதாண்டி. அதுக்குத்தான் அப்பப்போ சுழியத்தை காட்டாதே. முட்டை நாக்கா தம்பி, என்ன தம்பி சரியா தெரியல தம்பி, இங்கே படுக்கல மல்லாக்க படுக்கல, சோடா ஊற்றி அடிக்கிறேன். அவங்க அங்கேருந்து சொன்னாங்க நல்லா தெரியல ப்ரோ அப்படின்னு. அவங்க 3 பேரும் ஒன்னே லேடிஸ் நினைச்சிட்டாங்க. சந்தான முகத்தலகி யஜனக்காங்கொட்டு கூட ஞாமந்தி ஞாமந்தி குமாலகி யஜனக்காங்கொட்டு கூட யஜனக்காங்கொட்டு கூட வாத்தியாரெல்லாம் உள்ளதான். மேடைக்கு வெளியில வந்துட்டா அவர் வந்து எனக்கு மாமா வேலை பார்க்கணும், நான் உன்னையும் வேலை பார்க்கணும். உங்களை சித்தால வர சொல்றாரு, கரண்டி வச்சுட்டு சத்தத்துன்னு அடிக்கலாம். கொஞ்சம் வாலி வாங்கி போறோம். ஏன் குரல் எனக்கே பயந்தாங்க. கொஞ்சம் அனாதே குள்ள தெரிஞ்சு என்ன ப்ரோ மெதுவா பாருங்க. என்ன தம்பி வெதர்ல கட்டரம் கடிச்ச மாதிரி பாருங்க. ஆண்டவன் எனக்கு அந்த அளவுக்கு தொண்டையை கொடுத்துருக்கான். ஆமா, பாலசுப்ரமணிக்கு பதிலாக இவர் தானே டூப் போட்டாரு. எனக்கு அந்த அளவுக்கு தொண்டையை கொடுத்துருக்கேன். அந்த ப்ளீஸ் காக்கா வாக்கா வாக்கா ஒரு தடவை வந்தீங்கன்னா உனக்கு ஒரு சிக்கன் ரைஸ் கூட வாங்கி ஒரு தடவை அமைச்சு விடுங்க. உங்களுக்கு 2 பொரோட்டா வாங்கி தரேன். அதனால அவனால குப்பிடிக்கிறேன், ஒன்றும் பண்ண முடியல. இப்போ விட்டா கூட எதுவும் மாட்ட கூட. தம்பி என்ன தம்பி உங்க ஃபீலிங் என்ன தம்பி? என்ன ஃபீலிங்? அந்த அக்கா ஒரு தடவை மோந்து வாக்க போறேன். 21 வருஷம் சர்வீஸ். நானே அந்த பிள்ளை மிஞ்சியை கூட தொட முடியல. நீங்க அப்படியே மோட்டருக்கு போறீங்களே. மியா 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 உன குட்டி எனி டைம் கலக்கிட்டு செய்யுங்க ப்ரோ, அப்பதான் டேஸ்ட் கிடைக்கும் ப்ரோ. நான் ஜூஸ் கிடைக்க வேலை ஆகிறேன். தம்பி மைக்கு வாலி வாங்க தம்பி, சுத்தமா குறைச்சு குட்டியே ப்ளீஸ் ப்ரோ. ஊருக்குள்ள கேட்டு பாருங்க. அதைத்தான் கண்டாங்க தெரியலையே. கேட்டு பாருங்க. நீ என்ன வாயில ஏதோ வச்சிருக்க? ஊருக்குள்ள கேட்டு பார்த்தா என்ன கணக்கு வேலை ஓடுவீங்களா? ஊருக்குள்ள கேட்டு பாருங்க உங்களுக்கு நான் செல்ல பிள்ளைங்க. ஊருக்குள்ள கேட்டு பாருங்க உங்களுக்கு என்ன செல்ல பிள்ளைங்க. என்னோட சேர்ந்து போடுறாங்க வந்து 8:30க்கே நானும் எம்கேஆர் உள்ளேயே அறுத்து பத்திரமா போச்சு வச்சுட்டோம். இங்க மணிரத்னம் டைரக்டர் அசிஸ்டண்டா இருந்தீங்களா? எந்த டைலாக் பாத்தீங்கன்னாலும் தவணை முறைக்கு என்னம்மா என்ன இருக்கிற எனக்கு முட்டிய வெங்கிற என்னம்மா 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 கண்ணம்மா கண்ணம்மா என்னவங்க போலாமா நல்லவங்க போலாமா பீச்சுக்கு தான் போலாமா. போனஸ் போட்டு ஆத்தாடி நீங்க தொட்டதுலதே இந்தியாவே
வின் பண்ணுச்சு. அப்படி போடக்கூடாது ப்ரோ. போனஸ் எல்லாத்தையும் தொடரணும்டா, ஏறி அடிக்கணும்டா. என்னடா மாங்குயிலே பொங்குயிலே சேதி ஒன்று கேளு, மாங்குயிலே பொங்குயிலே சேதி ஒன்று கேளு, மாலையிட்டோ தன்னை ஏது வரும் கூறு, முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்தேன் முன்னால, முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்தேன் முன்னால, மாங்குயிலே மாங்குயிலே பொங்குயிலே சேதி ஒன்று ஒன்ன மாலையிட தேடி வரும் நாளை எந்த நாளு. பின்னாடி ஏற்கனவே கம்பி வச்சிருக்காங்க. நீ பேசும்போது எனக்கு படபடன்னு முத்தூரு கம்மாய்க்குள்ளே மீன் உடிக்க போயிலே, முத்தூரு கம்மாய்க்குள்ளே மீன் உடிக்க போயிலே, எந்த முடி முடிச்சு வாங்க தாளரத்தலகே, கொஞ்ச குழம்பு வச்சு வையும் முட்டான உலகே. திருப்பத்தூர் சந்தையிலே காய் வாங்க வந்தவளே, காய் வாங்க வந்தவளே, கத்தரிக்காய் வாங்கி வாங்கி கட்டான கட்டளகி, குளிக்கொண்டு போமாட்டி குங்கும கொட்டளை. அந்த பாகான அவ்வளவுதாக்கா, எனக்கு 12:30க்கு மேல வேலை செய்யாதுக்கா. ஓசு தம்பி அனைவன் ஜான் போய்ங்க. பிரீதீஸ்வரி, இதுல நிறைய பேர் நம்ம சொல்றோம் என்னன்னு பப்புண்டாடி முடிஞ்சே கூட்டம் போகுதுன்னு நம்ம சொல்றோம். ஆமா, ஏன்னா அவங்கெல்லாம் வேலையெல்லாம் விட்டுவிட்டு இந்த இரவு நேரத்துல நாடக கலையை மட்டும் கிடையாது, மற்ற எல்லா கலைகளையும் பார்த்து அதுலேயும் அவங்க வாழணும்னு நினைக்கக்கூடிய உறவுகளுக்கெல்லாம் நன்றியை தெரிவித்துக் கொள்ளும். இந்த பத்தியா இன்னும் அடுப்பு அம்மாக்களை வர. ஹலோ, இன்னர் வச்சு கொஞ்சம் வாங்கி வாங்கி போடுவோம். எக்கோ கட் பண்ண சிங்க, இதை ஏற்றுச்சிங்க அந்த பெட்டியை. ஹலோ ஆனந்த் மாமா, இப்பத்தான் அவன் கண்ணு தெரிஞ்சிருக்கு. மாமாவும் உங்க அக்காவும் நாங்க சின்ன சிறுசுக, உங்களுக்குள்ள 1000 இருக்கும். உங்ககிட்ட பேக்கல 300 இருந்துச்சு, என் காசு தானே, அது ஏற்கனவே பெட்ரோல் போட்டேன் ப்ரோ. இருங்க தம்பி, இடியப்பம்னு சொன்னவே வேணும் தேடிக்கிட்டு இருக்கேன் நான். என் தலையில விழுந்தது என்ன சொன்னாலும். பிரீதீஸ்வரி, இந்த சிவகங்கை மாவட்டத்துல முத்தூருக்கு அம்மாக்குள்ள நம்ம 2 பேரும் போய் இந்த இடியப்பம். பிரீதீஸ்வரி, சத்தியா ஆட்டை அரிக்க போனாங்க. நாளைக்கு கறி நாள்ல அதான் ஆடு கத்திக்கிட்டே. ஆமா இருப்பா தம்பி, அண்ணி ஏதாவது புலங்க விடுறா. என் தம்பி அதான் போறாமே, நாங்க எல்லாருமே ஒரு சாமி கும்பிடுறீங்க. அந்த தழுக சோத்துக்கு கிடையாது கிடக்குறேன். உங்க சாமி என்ன சாமி? உங்க சாமி ஒத்தப்பன முனி. உங்க சாமி ஒத்தப்பட முனி. இவங்க சாமி என்ன? கிளியாஞ்செட்டி. எங்க சாமி என்ன தெரியுமா? கடப்பார முனிய. எவ்வி பாயும் பழுப்பு பழுப்புன்னு விழுகும். நான் கடப்பாறை நெளிச்சிருவேன்.
நீ நெளிச்சு விட்டீங்கன்னா நான் சுத்தியில கொண்டு மட்டம் தட்டிக்கிட்டே சொருவேன். சுத்தியில கனையை புடிங்கிருவேன். கனையை புடுங்கினா வெறும் இரும்ப கொண்டுக்கிட்டே ரப்பு ரப்புட்டு அடிப்பேன். அதே அவன் கப்பலிங்களை எரியலாம் அவன் சொல்ல மட்டும் அவனை படுத்துருமா மயிறு. சரி, சிவகங்கை மாவட்டத்தில் எந்த இளைஞரும் செய்யாத அளவுக்கு ஒன்று நான் செய்வேன். ஆமா, ஒரே நக்கா நக்கிறியா ஒன்னா சொல்ல சும்மா அப்படி சொல்லுவாப்புல. ஆனா ஒண்ணும் முண்டைக்கு என் ஸ்டூடெண்ட் கூட எதை செய்யறாங்க இல்லையா பொம்பளை வாடகை கரெக்டா வருவாங்க. நீங்களை வச்சு நான் காலம் தள்ளி பொழந்தேன். இந்த நாடகத்தை பார்க்க காரைக்குடி செகன்லாட்சி ஓனர் வேற பின்னாடி நிற்கிறாப்பு. நமக்கு ரூம் ரெடி பண்றாரு அவர். அந்த ரூம்ல தான் உனக்கு நான் மருதாணி வச்சு விடுவேன். அந்த மருதாணி நான் தான் வந்து அவனுக்கு அரைச்சு கொடுப்பேன். அரைக்கும் போது உன் கையில மிஷினை விட்டுருவேன். நீ மிஷினை விட்டேன்டா நான் கல்ல கொண்டே தேய்ச்சு நச்சு அரைப்பேன். சரி, உனக்கு நான் வரும்போது மல்லிகைப்பூ வாங்கிட்டு வருவா, கனாமரம் வாங்கிட்டு வருவா. முதல்ல வரும்போது உனக்கு நான் அல்வா வாங்கிட்டு வரேன். சரி, பூவை கொண்டு வந்து இங்கே வைக்க அந்த பிள்ளைய மட்டமலாக்க படுக்க போட்டு தலையை சீவிட்டு தலையில வைக்க சொன்னேன். உன் மண்டையில வச்சாத்தே நல்லா இருக்கும். இந்த காதும் கேட்காது கண்ணும் தெரிய மாட்டேங்குது. அன்னைக்கெல்லாம் 1 மணி நேரமா பேசிட்டு வந்துச்சு. என்னன்னு பாக்குறேன், மேடைக்கு முன்னாடி கம்புல பேசிட்டு வந்திருக்கேன். வா சிரிக்காத, நான் ஏற்கனவே எரிச்சல. வா மேடம், ப்ளீஸ் மேடம். உங்க வீட்டுல எங்கே படுத்திருப்பீங்க? பெட்ரூம்ல படுத்திருக்கும், பக்கத்துல உங்க அம்மா படுத்திருக்கும், நான் அது கூட தான் படுத்திருப்பேன். எங்க அம்மாவும் நம்ம அம்மா கூட. அது அம்மாவோட படுத்திருக்கீங்களா? ஆமா. வாங்க மாமா, கும்புறேன் மாமா. மருமேனே, உங்க அம்மாவோட படுத்திருக்கேன்னா முறை கட்ட என்ன ஒண்ணு அண்ணன்னு சொல்ற, அப்புறம் எதுக்கு அவனை நோங்குற? அது வாரு நைட்டியை போட்டு வந்திருக்கு. இது என்ன பாவாடையா இல்லை யானை தான்? லேட்டஸ்டா? பிரீதீஸ்வரி, உன் இடது கையை பிடிக்கும் போது உனக்கு ஃபீலிங் வருதா? வராது. ஏன்? அந்த பிள்ளை காப்பு கட்டி இருக்கு. நீ ஒட்டி இருக்கல, முண்டைக்கு கண்ணுக்கு காப்பு மாதிரியே தெரிஞ்சிருக்குவாரு. இவனை வச்சுக்கிட்டு நான் என்னடா செய்ய? பிரீதி, கல்யாணம் பண்ணி தம்பி ஒன்னும் முறகட்ட போயிடும். இல்ல சரி, எங்க அக்கா மோதிரம் நாங்க போட்ட மோதிரம் அப்படியே வச்சிருக்கான்னு ஏழை 3 ரூபாய்க்கு புது முடத்துக்கு அடிச்சுட்டு இருந்தாங்க. அக்கா மோதிரமா? பிரகதி, உன்னைய காதல் பண்ணி நான் திருப்பத்தூர் ரோட்ல போய் உன்னைய சல்லிக்கல் பறக்க விடுவேன். வீடு கட்ட கல்லு இல்லத்தா? அதுக்கு தெரியும் நம்பாதான்னு சொன்னேன். என்னை மாதிரி ஆளுகளை கட்டினேன்னா ஆமா, ராணாட்ட கம்பி ஓனர் பையன் என்ன செஞ்சு வருவேன். பிரகதி, நீ நைட்டியை போட்டுக்கிட்டு பஸ் நைட்டு வரக்கூடாது. எல்லாத்தையும் கலட்டி போட்டுக்கிட்டு நல்லா பட்டு சேலை கட்டி போகணும். நம்ம குழந்தை வரந்தா இது மாதிரி. ஆமா, எப்படி கேளு, அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு காரணமே நான் தானே. அவருக்கு 70 ரூபா மயக்க மாத்திரை வாங்கி கொடுத்துருவோண்ணா. வாதம்பி வாடா தங்கா, உங்களுக்கு என்ன வேணாது? அக்கா இன்னும் அந்த அண்ணனை நீங்க வச்சிருக்கீங்களே, அவரை கொல்லாம. இங்க வரேன் பத்தியா? மாமா வெட்ட போயிட்டு தம்பி முதல்ல அந்த முடியை வெட்டு, இல்லைன்னா மொட்டையடி. என்னமோ யோகி பாபுக்கு படத்துல டூப் போடுற மாதிரி பயந்து கிடக்கு தூக்கத்துல. அது காருக்கு முன்னாடி நீதான் உட்காந்துருக்க, பெண் சீட்ல உட்காந்துருக்க. நான் எத்தனை தடவை நான் அன்னைக்கெல்லாம் பணம் கொட்டி நினைச்சு கொண்டு பிதைக்க போயிட்டேன். பிரீதீஸ்வரி, 2 பிள்ளைதான். அதுக்கு முன்னாடி எனக்கு கம்பல் பண்ணக்கூடாது கல்யாணத்துக்கு அப்புறம். ஆமா, 2 உள்ள தக தெரிஞ்சிடாரு. முண்டை முதல்ல இடத்த வாங்குடா. முதலே வாங்க முடியாது, பட்டதாக்கு இடத்த வாங்கு, அப்புறம் கொண்டு போய் கல்ல உண்டு பென்சிங் பண்ணு, அதுக்கப்புறம் தாண்டா பத்திரம் பதியணும். அப்படியா? வாடா என் தங்கா, ஐ லவ் யூ. அப்படின்னா என்னன்னு தெரியலையா? திருப்பத்தூர் பாத்திரம் குள்ளவனைய கூட்டு போய் குளிக்க வைப்பாருன்றார். அவர் தானே எல்கேஜியா ஆண்டி? பிரீதீஸ்வரி, ஐ லவ் யூ. கல்யாணம் பண்ணி மறுநாளே உன்னை குற்றாலத்துக்கு கூட்டு போவேன். ஒன்றும் நீ சாகணும்.
இந்த நம்ம மையம் மூத்தவன் படுத்து கிடக்கிறத பார்த்தா தூக்கிட்டு போய் அமத்து. இல்ல அமத்துனா ஆஃப் பண்ணுன்னு அர்த்தம். மடுவிடுன்னு அத்துட்டு போயிடும். என்னடா ஆச்சு அவனை கெழுப்பு மேன்? இலையவே என்ன பண்றான்? படுத்திருக்கியா? எப்படி தெரியுமா காதல் பாடல்? எக்கோ ப்ளீஸ். செவ்வரணி தோட்டத்தில ஒன்னு நினைச்சு கொட்டம்பூரம் போகுதையா, துக்கத்தை நினைச்சு பார்த்து தானே போய் வாங்க. டோவுல போறவங்க மெதுவாக போக வேணும். நன்றி இங்கே வந்ததுக்கு. செவ்வரணி தோட்டத்தில மரவழியா மரவழி ரங்கஜிதா முத்துவள்ளியா முத்துவள்ளி சித்தி மக சோழவள்ளியா சோழவள்ளி தங்கச்சி மக கர்ப்பவள்ளியா. அக்கம் பக்கம் யாரும் இல்ல, ஆளுங்க ஆரவம் இல்ல, படுத்து கிடக்கிற இலைப்பு வீட்டுக்கு போகட்டும் உள்ள. செவ்வரணி தோட்டத்தில செங்கத்திட்டம் பாடதையா இந்த மனசு. கொட்டிகிற அருவியிலே குளிக்கிற குருவிகளே பட்டுடம் போன அழகிலே பசிக்குது மனசிலே. கொட்டுகிற அருவியிலே குளிக்கிற குருவிகளே பட்டுடம்பு நனையிலே பசிக்கிற மனசினிலே. பொன்னுடம்ப பார்க்கையிலே போதையை தீரதில்லை. ஆண்டமே என்னவோ சொல்ல நினைச்சு என்ன கண்டதோ சொல்ல மறந்தேன். என்ன கூட்டம் சேர்ந்தாலும் ஒரு மணிக்கு போயிரும்மா. செவ்வரணி தோட்டத்தில ஒன்னு நினைச்சே செங்கத்திட்டம் பாடுதையா இந்த மனசு. ஒண்ணு கொண்டு உடம்பிருந்தா நெஞ்சுக்கு ஒரு சுகம் இருக்கும். சொந்தத்தில பணம் இருந்தா சொந்தத்தில இடம் இருக்கும். ஒண்ணு கொண்டு உடம்பிருந்தா நெஞ்சுக்கு ஒரு சுகம் இருக்கும். சொந்தத்தில பணம் இருந்தா சொர்க்கத்தில இடம் இருக்கும். உன்னை விட யாரும் இல்லை, உத்தரவு தேவையில்லை. என்னையா வெட்கமது உங்களுக்கில்லை, வெட்கமறந்தா சம்பளமில்லை. அதையே சொல்ல நினைச்சு முருகாயவனம் பாருடா. செவ்வரணி தோட்டத்தில ஒன்னு நினைச்சு கண்டுகிட்ட பாடதையா இந்த மனசு. அக்கம் பக்கம் யாரும் இல்லை, ஆளுங்க ஆரவம் இல்லை, சுத்தி முத்தி பார்க்கையிலே கூட்டமும் போகுத உள்ளே. செவ்வரணி தோட்டத்தில ஒன்னு நினைச்சு செந்துக்கட்டம் பாடதையா என் மனசு. உங்க காதல நீங்க சொல்றீங்க, ஏன் காதல? உங்க காதல சொல்றதுக்குள்ள கரண்ட் போயிடும். உங்க காதல சொல்லுங்க தாயே மகமாய். மச்சான் 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 சமச்சானே